டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுதிலே வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகிறேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே தைப்பொங்கலை பற்றி எங்களுடைய தமிழர் பண்பாட்டியலிலே வருகின்ற சில வாக்குகளை பற்றி சில ஒரு கதையாக சொல்லி அதனுடைய காரணத்தையும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். தைப்பொங்கல் என்பது தமிழர்களுடைய வருடத்தினுடைய தொடக்க நாள் என்று சொல்லுகின்றது ஒரு மரபுண்டு. இந்துக்கள் வரிசையிலே அது மேச ராசிக்கு சூரியன் நுழைகின்ற நாளாக சொல்லப்படும். மகர ராசிக்கு சூரியன் நுழைகின்ற நாளாக சொல்லப்படும். பிறகு மகரம், அடுத்தது கும்பம், கும்பத்துக்கு அடுத்தது மீனம், மீனத்துக்கு அடுத்தது மேஷம், மேஷத்துக்கு போக சித்திர வருஷம் இந்துக்களுடைய பக்கத்திலே சித்திர வருஷத்தை ஒரு புது வருஷமாக கொண்டாடக்கூடிய மரம் உண்டு. இப்போ மகரத்துக்கு சூரியன் வருகின்ற இந்த காலத்தை 12 ராசிகள் வகுத்திருக்கிறார்கள். 12 ராசிகளுக்கு சூரியன் போகின்ற ஒவ்வொரு மாதம் போகின்ற போது அதுக்கான மாதங்கள் வகுத்திருக்கிறார்கள். அதிலே மகரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராசிக்கு போகின்ற இந்த தை மாதத்துடைய தொடக்கத்தை நாங்கள் எங்களுடைய தை திருநாளாக கொண்டாடுவது தமிழருடைய பண்பாடாக இருக்கின்றது. இந்த திருநாள் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்துக்கள் கடவுளர்களை கூட தங்களுடைய நன்மைகளுக்கு, தேவைகளுக்கு, அநியாயங்களை இல்லாமல் செய்வதற்காகத்தான் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். சூரியன் உலகத்து தேசத்து பல மக்களாலும் பல மதத்தவர்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு கடவுள். அந்த கடவுளாக, அதாவது அது எங்க இந்து மதத்தை பொறுத்து இறைவனுடைய ஒரு சிருஷ்டியால் உண்டாக்கப்பட்ட சூரியன் ஒரு தனிக்கடவுளாக இருந்தாலும் சூரியனையே முதல் தெய்வமாக கொண்டாடப்படுகின்ற சமயங்கள் கூட உண்டு. கணாபத்தியம், சௌமாரம், கௌரம் போன்ற அந்த சண் மதங்களுக்குள்ளே சூரியனை தெய்வமாக வழிபடுகிற மதமும் உண்டு. சூரியன் எவ்வாறு எங்களுக்கு உதவுகிறான்? சூரியன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சூரியன் எங்களுக்கு வெப்பத்தை தருகிறான், ஒளியை தருகிறான், இன்னும் பல நல்ல கிருமிகளை எல்லாத்தையும் நல்ல விடயங்கள் செய்வதற்காக உலகத்தில் இருக்கிற கிருமிகள், ஜந்துக்கள் போன்றவற்றை எங்களுக்கு தீங்கு விளையா வண்ணம் அவற்றை பொசுக்கி விடுகிறான். சூரியனை எங்களுக்கு வெப்பந்திராவிட்டால் நீர் ஆவியாகாது போனால் மேகம் எடுக்காது, மேகம் பெய்து குளிர்ச்சியர்ந்து மழை தராது, விசும்பின் துளியாகிய மழை துளில் விழினால் பசும்புல்வே முளைக்காத பூமியா மாறிவிடும். இன்னொரு பக்கம் ஒளியை தருகிறான். எங்களுக்கு கிழத்தியத்தவர்களுக்கு இரா பகல் என்று 2 பகுதி இருக்கிறது. ஒரு நாளிலே இரவு பொழுது சூரியன் மறைந்தது பிற்பாடு வருகின்ற போது இரா பொழுது என்றும், சூரியன் தோன்றிய பிறகு வருகின்ற மாலை வரையான காலம் பகல் பொழுது என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்திலே சூரியன் ஒளி தந்து எங்களை உலகத்திலே இயங்க வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறான். மழையை தருவதற்கும் அவன் காரணமாக இருப்பதனாலும், ஒளி தொகுப்பு நடத்தி புல்வூண்டுகள் வளர்வதற்கு அவனுடைய காரணமாக இருப்பதனாலும், இந்த காரணங்களை வைத்து காரணத்தினாலே பயிர் விளைந்து எங்களுக்கு பலனை தருவதற்கு சூரியனே பொறுப்பான தெய்வமாக அமைகின்றான். அப்போ சூரியன் இல்லாது போனால் எங்களுக்கு நல்ல பயிர் விளைந்திருக்காது, நீர் இருந்திருக்காது, ஒளி இருந்திருக்காது, பயிர் விளைந்திருக்காது. ஆகவே நாங்கள் வறுமையிலே வாடியிருப்போம். அந்த வறுமையிலேருந்து நீத்து எங்களுக்கு பயிர் விளைத்து அந்த பயிரினாலே அறுவடை செய்து அந்த அறுவடையிலேருந்து வருகிற நெல்லி எடுத்து அரிசியாக்கி நாங்கள் எங்களுக்கு உணவாக்கி கொள்வதற்கு காரணமாக அமைவது சூரியன். ஆகவே அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த சூரியன் அறுவடை முடிந்து தமிழருடைய கீழத்திய மரபில் இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் மார்கழி மாதம் போன்ற மாதங்கள் எல்லாம் விளைந்து அறுவடையாகி தை மாதத்திலே தொடக்கத்தின் பின்பாடு வெட்ட தொடங்குவார்கள், அறுவடை செய்ய தொடங்குவார்கள். அந்த அறுவடையில வருகின்ற நெல்லை எல்லாம் சூரியன் கொண்டு உலர்த்தி, அந்த காலத்திலே உலர்த்துகிறது பெரிய வேலை. அறுவடை செய்து அதை திரும்பி சூடாக்கி சூழ்லேருந்து எடுத்து பிறகு போட்டு மிதித்து அதுக்கு பிறகு நெல் ஆக்கி அதை அரிசியை நெல்லாக்கி எடுத்து அந்த நெல்லைத்தான் நாங்கள் பாவிக்கிறோம். அந்த நெல்லை எடுத்து நாங்கள் முதல் பாவிக்கின்ற போது அதை முதல் கடவுளுக்கு அதை காணிக்கையாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உண்டு. விநாயகருக்கு பொங்குவோம். அதை தவிர எங்களுக்கு இந்த பயிர் விளைவதற்கு காரணமாக இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக அந்த முதல் நாள் பொங்கலை முதல் நாளிலே தைப்பிறந்த முதலாவது நாளிலே சூரியனுக்காக பொங்கப்பட்டு படைக்கப்படுகின்றது. அந்த பொங்கல் சூரிய பொங்கலாகவும் தைப்பொங்கலாகவும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே இது
எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கு இணங்க சூரியனுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு பிரதியோகாரமாக செய்கின்ற ஒரு அறக்கருத்தை கொண்டிருக்கின்றது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.